ஓம் மகாகணபதி பாதம் நமோ நமः. ஓம் கணன 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 கங்கன கண அக்னி ஜோதிம் மகாதபஸ்மகர ஜோதி சாஸ்தே கணன 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 கங்கன கண அக்னிதவ சாஸ்தாம் கணபதிம் தீப தீப தீபம் தீபம் தீப 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 தீபமகேரியே மகர விஸ்வரூப சாஸ்தாம் விநாயக பாத நமோஸ்துதே. சுவாமியே சரணமையப்பா, ஹரிகர சுதனே சரணமையப்பா, அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா, அன்னதான பிரபுவே சரணமையப்பா, அழுதமலை ஏற்றமே சரணமையப்பா, அழுதமலை இரக்கமே சரணமையப்பா. ஓம் சரணோம் சரணோம் விக்னவில்லங்க நிவாரண ரூபணாம் விக்னராஜா விக்னேஸ்வரி ரூபன சாஸ்தாம் விக்னேஸ்வர பிரணவ மந்திர ரூபன சாஸ்தாம் சரணோம் சரணோம் சபரி சாஸ்தாம் சரணோம் நமோ நமः. இந்த 16வது ஸ்லோகம் பிராண நிஷ்கலா பக்தின்னு பேர். காமியம் நிஷ்காமிய பக்தி அப்படி சொன்னால் நமக்கு புரியாது. ஒன்றுமில்லை, பகவானை சிலை ரூபமாக வெளியே வச்சு கும்பிடுறது அதுதான் உலக மக்களுக்கு சிறந்தது. இன்னொன்று, பகவானை மனசில் நினச்சி அந்த உருவத்தை வச்சு கும்பிடுறது. பகவானை உள்ள வச்சு எந்த விதமான மனப்போக்குகள் இல்லாமல் நிஷ்கலா பக்தி, பிராண நிஷ்கலா பக்தின்னு பேர் இதுக்கு. எந்த சாமியை கும்பிடுறோமோ அந்த சாமிக்கு அந்த சக்தி இருக்கணும். அந்த பக்தியை கொடுக்கக்கூடிய சக்திகள் அந்த இறைவனுக்கு வரணும். பிராண நிஷ்கலா பக்தின்னு பேர். இப்போ தாயார் தந்தையாரை நம்ம பார்க்குறோம் கண்ணால், அது பிராண நிஷ்கலா. தாயார் தந்தையார் இறந்த பின்னாலே அவங்கள பார்க்க முடியாது. ஒருவர் இறந்துட்டது பின்னாலே அவளை எரிச்சுட்டாலும் புதைச்சுட்டாலும் அந்த உருவங்கள் தெரியாது. ஆனால் இறைவனோட உருவம் பிரளயத்துக்கு பிரளயம் மாறினாலும், ஐயப்பன் இப்போ சிலையை உட்காந்துட்டார், அது நடந்த முடிஞ்ச காலம் ஒன்றும். அவர் தோப்பனார், பல அவதாரங்கள் எடுத்தார், மோகினியாக இருந்துள்ளவர், அந்த காலங்கள் வேறே. சிவனோட காலங்கள் வேறே, அனுப்பிரமணாத்தான காலம் வேறே, சூரியனோட காலம் வேறே, மனுபுத்திராதி காலங்கள் வேறு வேறே. இப்போ ஒரு தத்துவார்த்த விஷயமா இந்த பகவான் சரண கோஷத்துக்கு தகுந்த மாதிரி உட்காந்துருக்கிறார். அவரை சிலாரூபத்தில் வச்சு நம்ம கும்பிடலாம். இந்த சிலாரூபத்தில் வச்சு கும்பிடுறதோட தாத்பரியம் என்ன? சில தெய்வங்களுக்கு இந்த மாதிரி தான் விரதம் இருக்கணும். அந்த உருவத்தை வெளியில் வச்சுட்டு யார் ஒன்றாலும் கும்பிடலாம். இந்த பிரார்த்தனை பண்ணிடாலோ இல்லையோ, அவ பெண்கள் கூட இருக்கலாம். அப்படிங்கிறதுக்கு பிராண நிஷ்கலா பக்தின்னு பேர். இது மேல்வாரி. அந்த இறைவனை உள்ள வச்சுட்டோம்னா அந்த இறைவன் காலம் முடிஞ்சு பல வருடங்களா, பல யோகங்களா யோக நித்திரையில் இருந்தா கூட, யோகாசன சிம்மாசத்தில் அமர்ந்திருந்தா கூட, அந்த சிலைக்குள்ள வடிக்கப்பட்ட இறைவன் தோல் எலும்பு சதையோட மனித உருவத்தோட மனிதனோட பேசக்கூடியதுக்கு பிராண நிஷ்கலா பக்தின்னு பேர். அந்த உருவத்தில் எந்த விதமான இடையூறுகள் இருக்காது. அந்த உருவத்தில் வரக்கூடியது எல்லாமே நன்மைகளாகவே வரும். அதுதான் இந்த சரணம் சொல்லக்கூடிய தாத்பரியமான மங்கள ரூபமான உருவம் ஐயப்பனது. இதை தயார் பண்ணுறதுக்கு மூஷிக வாகனன்னு சொல்லக்கூடிய விநாயகப் பெருமான், நமக்கு ஒரு தம்பி இருக்கான், அவனுக்கு இந்த ஜென்மத்திலே திருமணம் இல்லை, மக்களை அவன் ரட்சிக்கணும், அவனோட வாழ்க்கையை சிறப்பாக வரணும்னுட்டு அண்ணன் வேண்டிக்கிறான். இந்த மோகினி கதையெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னே இந்த மூல முதற் கடவுள் என்ன பண்ணனான்னு யோசனை பண்ணார். இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு சிலைக்கு வில்லங்கம் இருக்கக்கூடாது, அதுக்கு விக்னங்கள் வரப்படாது.
அந்த விக்கிரத்தை நன்னா படைக்கணும். அதை பார்க்கிறவாளுக்கு பிராண நிஷ்கலா பக்தி வரணும். இந்த நிஷ் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்? உள் வெளி. ஓ, வெளியில பெருமாளை தேடிட்டே இருக்கும். அந்த பெருமாள் உள்ள தெரிஞ்ச என்ன பண்ணும்? வெளியில தேட வேண்டியதில்லை. நிஷ். கலமன்னா உடல்னு பேர். அந்த உடலுக்குள்ள பிராணனோட பகவான் எழுந்தருள பண்றார். ஓம் சரணோம் சரணோம் விக்ன வில்லங்க நிவாரண ரூபனாம் பிராண நிஷ்கலா பக்தின்னுட்டு பேர். சுருக்கமா சொன்னா சாபங்கள்லாம் கொடுப்பா. அவளுக்கு குழந்தை பிறக்கப்படாது, பிறந்தா மூலியா பிறக்கணும், முக்கால் நாவா பிறக்கணும் அப்படின்னு வேண்டுவா. குழந்தையே பிறந்திருக்காது. அந்த குழந்தையோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும் பாருங்க. அது அனுபவிக்கிற பெரியவாளுக்கு தெரியும், இறைவனுக்கு தெரியும், ஆசானுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு குழந்தையை சாபம் கொடுக்கிறாளே, அவளோட மனசு கல் மனசு. அந்த கல் மனசுக்கு கூட வெளியில உருவம் உள்ள உருவத்தை காட்டி கொடுக்கிறது நிஷ்கலா பக்தின்னு பேர். இந்த நிஷ்கலா பக்தின்னா உடனே வந்துடாது. ஐயப்பனோட பிராணசக்தி, அந்த ஐயனோட பிராணசக்தி வந்தா தான் தெரியும். இது நிஷ்கலா பக்தி. வெளியில இறைவன் தெரிகிறது, உள்ள இறைவன் தெரிகிறது. பெருமாள் அதாவது ஐயப்பன் அவருடைய உருவத்தை வெளியவும் உள்ளேயும் காட்டி கொடுக்கிறார். யாருக்கு காட்டி கொடுக்கிறார்? ஏழைக்கு. அவரோட பிராணனை உன்னோட உடலுக்குள்ள சாத்தனா அந்த வில்லங்கமில்லாத விக்ன நிவாரண சக்தியோட இருக்கக்கூடிய பகவானே காட்டி கொடுக்கிறது பிராண நிஷ்கலா பக்தின்னு பேர். இறைவனை உள்ளேயும் உயிரோட வச்சு கும்பிடுறது, இறைவனை வெளியும் உயிரோட வச்சு கும்பிடுறது பிராண நிஷ்கலா பக்தி. எப்போ வரும் இது? எந்த உறவுகளாலையும் ஒரு மனிதன் பீடிக்காத போது வரும். இந்த வெளியே உள்ளங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? வெளியில கல் ரூபம். அப்படி பேசினாலும் நமக்கு தெரியாது. நம்ம அவரோட பேசினா நம்மளை பார்த்து பைத்தியம்னு நினைப்பார். அவர் உள்ள நம்மளோட பேசுறார், அவரோட உருவம் தெரியுது. பிராண நிஷ்கலா பக்தி. அந்த உருவத்துக்குள்ள எந்த விக்னமும் வில்லங்கமும் இல்லாத ஒரு நிவாரணத்தை அளிக்கக்கூடியது ஐயப்பனோட சில ஆரோப்பம். ஆகாயத்தில் 12 மாதங்கள் ஒரு கர்ப்பம் சுத்தி வரும். அந்த கர்ப்பத்தை தரிக்கிறதுக்கு மேல இருக்கிற சூரியனாதி நட்சத்திரங்களும் சூரியனும் எந்த குடும்பத்துக்கு இந்த விதை போகணும்னு நினைப்பான். அதுக்கப்புறம் அது உள்ள தாய் வயிற்றுக்குள்ள சேரும். வெளியில 2 மாசம், ஏற்கனவே மேல 12 மாசம், வெளியில 2 மாசம், உள்ள 10 மாசம். இது கண்ணுக்கு தெரியறது 10 மாசம்தான். கண்ணுக்கு தெரியாத 12 மேலே அடுத்தது 2 கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கிறது 10 திங்கள். இது ரெண்டுத்தையும் ஒன்னா கலந்த மீனி தான் பிராண நிஷ்கலா பக்தின்னு பேரு. அந்த மீனி தான் நமக்கு தெரியாது. அந்த பிராண நிஷ்கலா பக்திக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்தை 1லிருந்து 5 இல்ல 6 வரைக்கும் இருந்தா கூட கொண்டாடுவா. துளசியை கொண்டாடுறா, நெல்லை கொண்டாடுறா, அரிசியை கொண்டாடுறா. வெளியிலிருந்து உள்ள போறது அரிசி. பிராண நிஷ்கலா பக்தி அரிசி பண்றது, பிராண நிஷ்கலா பக்தி துளசி பண்றது. தொட்ட உடனே ஞானம் வரும் துளசி. இதுக்கு பிராண நிஷ்கலா பக்தின்னு பேரு. அந்த உருவத்தில் இருக்கிறது தான் ஐயப்பன். அவரை வேண்டிக்கும் போது என்ன ஆறுது? உள்ள இருக்கிறதும் தெரியுது, வெளியில் இருக்கிறதும் தெரியுது. இந்த தத்துவத்துல தான் பந்தள மகாராஜா ராஜராஜசேகர பாண்டியனுக்கு இவர் போய் சேர்ந்தார். சேர்ந்தது பெருசு இல்லை, அவரோட உருவத்துக்குண்டான சிலையை பண்ணணும். அதுக்கு ஒரு சக்தி வரணும். என்னமோ இந்த மாதிரி சிவனும் விஷ்ணுவும் அலையறாங்களே அப்படின்னு அவர் பார்த்தார். தாய் மாமன் மோகினியா மாறுறதே தும்பிக்கை வழியா வாசனையில கண்டுபிடிச்சார். ஆஹா, கையில் என்னமோ தூக்கிண்டு போறா, கலசம், அதில் அமிர்தம் இருக்குது, அமிர்தோ யஜ்ஞோ பவந்தி இப்ப பண்ண போறா, இதுல ஒரு குழந்தை பிறக்கிறது. ஆஹா, இந்த குழந்தைய பிரம்மத்தினால படைக்க முடியாது. அந்த குழந்தைக்கு பிராணத்தை நம்ம கொடுப்போம். சாமியே சரணம் ஐயப்பாவுக்கு விக்னராஜன் தன்னுடைய பிராணத்தை கொடுக்கிறாரு. இந்த பிராணத்தை அப்படியே ஓம்காரமாக்கினார். விக்னராஜன் பேருக்கு ஓம்காரமாக்கின உடனே அது ஒரு ரூபமா வந்தது. ஓம்கார ரூபமா சத்தம் போட்டுன்னு வந்தது. அது ஆம்பளையா வெளியில வந்தது. உடனே அதை பார்த்தார். என்னன்னு கேட்டார். சிக்தி புக்தி உருவமா மாறிச்சு. அப்புறம் அது ஸ்ரீ சிக்தி புக்தி உருவமா மாறி ஒரு பொன் ரூபத்தில் மாறி எடுத்தோம்.
உனக்கு என்ன பேருன்னு கேட்டாராம். ஐயனே, நீ மூக்கால முகர்ந்து நான் வெளியில வந்ததுனாலே எனக்கு விக்னேஸ்வரின்னு பேரு. நான் என்ன பண்ணணும் உத்தரவு பண்ணுங்க. இந்த குழந்தைக்கு பிராணனா உள்ள போய் நில்லுங்கன்னாராம். நான் இருக்கிற மாதிரி இவனும் இருக்கணும், கலி முடிகிற காலம் வரைக்கும் இவன் நன்னா இருக்கணும். பிறக்கும் போதே இந்த நாடகத்தை பண்ணிட்டார். விக்னராஜ விக்னேஸ்வரி ரூபன சாஸ்தாம். அதனால ஐயப்பனோட உருவம் என்ன உருவம்? அந்த சரணம் என்ன பக்தி? பிராண நிஷ்கலா பக்தின்னுட்டு அதுக்கு பேர். பிராண நிஷ்கலா பக்தின்னுட்டு பேர். ஒவ்வொரு மனுஷனுக்கும் என்ன முக்கியம்? பிராணன் முக்கியம். நம்ம பிராணமெல்லாம் அசத்து பிராணன் முக்கியம் எழுதிக்குவான். எப்போ வேணாலும் வெளியே போயிடும்னு ஆறும், எப்போ வேணாலும் உள்ள வரும். யாராவது இறந்துட்டா நம்ம அழுவோம், நம்ம எழுந்துட்டா அவ அழுவா. அழற யாரும் இருக்க போறது இல்லை. அசத்து பிராணன் அதுக்கு பேரு. இந்த அசத்து பிராணன் இல்ல பக்தன் ஓம் சரணோம் சரணோம்னு சொல்ற போது பிராண நிஷ்கலா பக்திக்குள்ள அடக்கமாகிறான். இந்த பெண் துவம் எங்க கொடுத்தாரு? இருதயத்துக்கு மேலே. விக்னம் அந்த மகா தத்துவத்தை எங்க கொடுத்தாரு? இடுப்புக்கு கீழே. அதனால அவருக்கு இல்லற வாழ்க்கை இல்லை. யாருக்கு? சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பன். விக்னராஜ விக்னேஸ்வர விக்னராஜ விக்னேஸ்வரி ரூபன சாஸ்தாம். இது பிராண நிஷ்கலா பக்தின்னு பேர். பஞ்சபூதங்கள் வயிற்றுல தயாராகிடுத்தோம், கை கால் தயாராகிடுத்தோம், விரதம் சரியாவலே. இன்னும் 1 மணி நேரத்தில் இதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கலைன்னா தாயார் ஹிருதயம் நின்று போகும். உடனே ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருவா. குழந்தை நன்னா பிறக்கும், குழந்தைக்கு உயிர் இருக்கு. இது அந்த குடலுக்குள்ளே செத்து போடுது. குழந்தை பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கும், நிறைய ஷவப்பா செக்கசவேலுன்னு இருக்கும் பிராணன் இருக்கு. இப்ப இதுக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய பெருமான் பிராண நிஷ்கலா பக்தி எதுக்குள்ள அடங்கிருக்குதுன்னா இந்த சரணத்துக்குள்ள அடங்கிருக்கு. அந்த தாயாருக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அந்த பிராணனை இந்த பெருமாள் கொடுக்கிறார். அண்ணன் கொடுத்த சொத்தை எல்லாருக்கும் கொடுக்கிறார். தானம், இது தர்மம், இதுதான் தானம் தர்மம். அது பிராண நிஷ்கலா பக்தி. இந்த சரணத்தை சொன்னாவா மலையில போய் சொல்றா இங்க நடக்கிறது. அந்த மாதிரி கொடுத்த குழந்தைங்களே 100 சரியில்லை. அந்த 100ஐயும் சரியாக்கக்கூடியது பிராண நிஷ்கலா பக்தி. அதனால்தான் விநாயகர் தன்னோட பிரணார்த்த ஓம்காரம் அதை கொடுத்து ஐயப்பனை உருவாக்குறார். அதனால என்ன பண்றாரு? எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருக்கிறார். என்ன வரைக்கும் காட்டுக்குள்ளே தாராளமா போயிட்டு வரலாம். சிங்கம், புலி, கரடி, ஏன ஒண்ணுமே பண்ணாது. உள்ளுக்குள்ள யார் இருக்கிறா? ஐயப்பன் இருக்கிறார். ஐயப்பன் இருக்கிறனால உடல் ஒளி ரூபம் காணும். அந்த ஒளி ரூபத்தை சிங்கம், புலி எல்லாம் கண்டுபிடிக்கும். இதை ஏத்துக்கிற மனோநிலை, அப்பதான் சந்நியாசம் பலிதமாகும். அப்போ பிராணன் வயிற்றுக்குள்ள இருக்கிறது சீராறுது, வயிற்றுக்குள்ள இருக்கிற பிண்டம் சீராகுது, வெளியில வந்த பிண்டத்துக்கு உயிர் வருது. 2-3 தலையா பிறக்கிற குழந்தை 1 தலையா பிறக்குது. கை கால் வளராது இருக்கிறது, கை கால் வளருது. 1 கால் குட்டை 1 கை குட்டை சரியா பிறக்கிறது. பிராண நிஷ்கலா பக்தி வர்ற போது வித்யா, தனம், ஆயுஷு, சம்பத்து, இந்த சம்பத்துல நல்லா வாழ்ந்த ஒரே சக்கரவர்த்தி ராமன்னா. ஒரு பெண் மேல கலங்கம் சொன்னதுனாலே மழையே இல்லாத போகுது. அந்த மழையை வர வைக்கிறதுக்கு பிராண நிஷ்கலா பக்தி யோகத்தை பிரயோகம் பண்ணார் ராமனும் சீதாவும். அப்ப அதுக்கு பெண்ணும் தேவைப்படுறது. அந்த மாதிரி குடும்பம் என்ன விதத்துல சந்தோஷமா இருக்கும்ன்றத பாருங்களேன். இரவுகள் எல்லாம் இறை நம்ம மேல பாசத்தை எடுத்துன்னு வருது. நமக்கு நீதி கிடைக்கிறது, வித்தை கிடைக்கிறது. நீதி என்ன கோர்ட்டுக்கு போய் வாங்குற நீதி இல்லை, ஆன்மீகத்துக்கு சம்பந்தமான நீதி. இன்னும் 1000 பிறப்பு பிறக்கணும், இந்த பிறப்பில் சாதிக்கலாம். அதுக்கு தான் பேரு நீதி.
நம்மளா பிறக்கணும்னு ஆசைப்படுறது அநீதி. ஏன்னா எந்த உருவத்தையும் நம்மளால் விட்டு வைக்க முடியல. அந்த விட்டு வைக்கிறதுக்கு பிராண நிஷ்கலா பக்தி. பஞ்சேந்திரியங்கள் யோக சாஸ்திரத்துல பிறக்கிறதுக்கு முன்ன பக்தி பண்றது. பஞ்சபூதங்களாலே இறைவனை மேலுலகில் அனுபவித்து கீழே இறங்கி வந்தா பிராண நிஷ்கலா பக்தி வரும். பஞ்சேந்திரியங்கள் சூரிய மண்டலத்துக்குள்ள காயத்ரி சக்தியோட தியானம் பண்ணணும். கீழே இறங்கி வந்து உருவம் எடுத்தா பிராண நிஷ்கலா பக்தின்னு பேரு. இது 16வது ஸ்லோகத்தில் வர்ற ஓம் சரணோம் சரணத்துக்குள்ள இருக்குது. இப்ப சுவாதி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது, திருவோணத்தில் பிறக்கிறது, ரோகிணியில் பிறக்கிறது, புனர்வசு 4ஆம் பாதத்தில் பிறக்கிறது. இதெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னே, மனித ரூபத்துக்கு எடுக்கிறதுக்கு முன்னே அந்தந்த ஆயுத பிரயோகத்துக்கு தகுந்த தேவதைகளோட தொடர்பு கொள்றதுக்கு பஞ்சேந்திரியங்கள் இல்லாதே மேல தபஸ் பண்ணும். சூரிய மண்டலத்திலே அவளுக்கு காயத்ரின்னு ஒரு பெண் தொடர்பு. காயத்ரி பெண் தொடர்புன்னா நீங்க தப்பா நினைக்க கூடாது, அது ஒரு தேவி. அது உச்சாடனத்துக்குள்ள அடங்கிறது. பூநூலுக்குள்ள உபநயன கர்த்தான்னு பேரு அந்த அம்மாவுக்கு. எத்தனையோ பேர் பூநூல் போட்டுக்காம இருப்பா, எல்லாருக்கும் பூநூல் இருக்கு. பிராமணா எல்லாம் பூநூல் போட்டிருப்பா, காயத்ரி சொல்லுவா. சந்தியாவந்தம்ன்ற பேர் அதுக்கு. உபநயனம் அப்படின்னா பிறந்ததுக்கு அப்புறம் தகப்பன் மகன் பாட்டனார், இறந்ததுக்கு அப்புறம் இந்த 3 ஒன்று சேர்றது. அது பூலோகத்தில். இந்த பிராணன் ஆகாயத்தில் சூரியாதி நட்சத்திரங்களோட தியானம் பண்ணிட்டு கீழ் உலகத்துக்கு வரும். வரச்சே அற்புதமான நட்சத்திரங்கள்ல அந்த குழந்தை உருவாகும். அப்படி உருவானா கூட அந்த குழந்தை மாயாதிரேகத்துல தான் இருக்கும். அப்படி வந்த ஒரு உருவத்துக்கு பிராண நிஷ்கலா பக்தி சார்ந்த உருவம். இப்போ திருவோணத்தில் வெங்கடாஜலபதி பிறந்தாராம். உத்தரத்தில் பங்குனி மாதம் பால்குனியிலே பெருந்தேவி தாயார், அதாவது ஐயப்பனோட அன்னை வேண்டிண்டு பிறந்துதான். இதெல்லாம் பிராண நிஷ்கலா பக்தியில் பிறக்கிற குழந்தைங்க. ரோகிணியில் கண்ணன் பிறக்கிறார். 7 பிராணனை முன்னால் அனுப்புறார் உடலோட. 7ஐயும் தலை கீழே தொங்க விட்டு தரையில் மோதுறார், செவுத்தில் அடிக்கிறார், இறந்துடுறது. 8வது பெருமாள் கண்ணன் பிறக்கிறார். புனர்வசு 4ஆம் பாதம் கடகராசிலே குரு உச்சத்தோட ராமர் பிறக்கிறார். பிராண நிஷ்கலா பக்தியில இருந்தா தான் ராவணனை கொல்ல முடியும். இந்த பிராண நிஷ்கலா பக்தின்றது நமக்கு தெரியாது. நம்ம ஏற்கனவே வித்யா குணநீத பக்தியில கத்துண்டோம். எல்லாத்தையும் சமமா பாவிச்சுக்கிறதுன்னு பேரு. நமக்கு பிறக்கிற குழந்தைங்க அம்மா அப்பான்னு 4 தான் கூப்பிடும். ஒரு குழந்தை பிறந்து அம்மான்னு கூப்பிட்டா ஆனந்தப்படுறது ரொம்ப கஷ்டம். இந்த ஐயப்பன் பார்வதி தேவியும் மோகினி அம்மான்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும் பாருங்க அந்த குரல். அவ எவ்வளவு குளிர்ந்து போவா, லட்சுமி எவ்வளவு குளிர்ந்து போகும். அந்த மாதிரி தாய் தந்தை உள்ளத்தை குளிர வைக்கிற மாதிரி பிறக்கிற குழந்தைங்க கோடியில் 1. அது பிராண நிஷ்கலா பக்தியில் வரும். அது எப்போ உணர்றதுன்னா, எல்லாம் எனக்கு வேண்டாம், உள்ளவும் வெளியவும் உன்னை வச்சு தியானம் பண்றேன். அந்த உருவம் நமக்கு கிடைக்கிறது. அந்த உருவம் நமக்கு கிடைக்கிறது. இதுக்கு பிராண நிஷ்கலா பக்தின்னு பேர். அந்த உருவம் வர்றதுக்கு முதுகெலும்பு முன்னால் இருக்கிற விலா எலும்புகள் சீராமையணும், முதுகுத்தண்டு சீராமையணும், மலக்குடல் எல்லாத்த விட சீராமையணும். மலக்குடல் அது பிராண நிஷ்கலா தத்துவத்தில் படைக்கப்பட்டிருக்கிறது. ஹார்ட் ஓட தயாரா இருக்கும், நிற்க தயாரா இருக்கும். பிராண நிஷ்கலாவில் தயார் பண்ண இருக்கிறது. நுரையீரல் பிராண நிஷ்கலாவில் தயார் பண்ணியிருக்கு. இந்த பிராண நிஷ்கலா வச்சுதான் ரோபோ கண்டுபிடிச்சா. ரோபோ பிராணன் இல்லாத இருந்தா ரோபோ, பிராணனோட்டோட இருந்தா பிராண நிஷ்கலா தத்துவம், மனித வடிவம். அது அவித்யா பாஷத்திலையும் அவித்யா ஞானத்தில் இருக்கிறனாலே குணநீத பக்திக்குள்ள போக மாட்டேங்குது. உலகத்திலேயே இருக்கிறேன்னு சொல்லு. உலகத்திலிருந்து எத்தனையோ பேருக்கு சிரமத்தை உண்டு பண்ணுது. அந்த சிரமமில்லாத ஒரு உருவத்திலே பிறந்தது இந்த சரணகர்த்தா. இந்த சரணோம் சரணோம்னு சொல்லச்சே பிராண நிஷ்கலா பக்திக்குள்ள போய் சேர்றது. இந்த பிராண நிஷ்கலா பக்தி யாருக்கு இருந்தது? ராஜசேகர பாண்டியனுக்கு இருந்தது, அந்த பெருந்தேவி தாய்க்கு இருந்தது. இத்தனை பக்தி கடந்து வந்தா. இந்த பிராண நிஷ்கலா பக்தியிலே தியானம் பண்ணதே பெருந்தேவி தாய்.
18 மலைகள் உருவாக்கப்பட்டு விட்டது. இப்போ நம்ம 18 படியை வச்சுட்டு இருக்கோம். பிராண நிஷ்கலா பக்திக்கு வந்தால் அந்த 18 படியும் தெரியும். கிடைக்க முடியாத ஒரு குழந்தை கிடைச்சா அது எனதில்லே பொதுமக்களுக்கு சொந்தம். ராஜராஜன் அடுத்த ஒரு குழந்தை பிறந்தது. ஆனால் கல்வி கேள்வியில் ஐயப்பன் தான் முதல்ல இருந்தார். அந்த குழந்தையை தெய்வம் நம்ம ஆத்துக்குள்ள குழந்தையா நடமாடுறது, அதை பக்தாளுக்கு கொடுத்துடணும்னு ஒரு தாய் நினைப்பாளா? அந்த அம்மாவுக்கு பிராண நிஷ்கலா பக்தி இருக்கிற தொட்டு புலிப்பால் கொண்டா. கதையோட நீரோட்டம் அது. ஏன் புலிப்பால் கேட்டாக யோசனை பண்ணி பாருங்க. புலியோட மேல் தோல்ல பிராண நிஷ்கலா பக்தி இருக்குது. அது இறந்துட்டாலும் அந்த தோலுக்கு அந்த சக்திகள் இருக்கு. துர்வாசர், விஸ்வாமித்தர், வசிஷ்டர் இவரெல்லாம் எது மேல இருந்தா? புலித்தோல் மேல இருந்தா. எந்த மாதிரி உருவம் எடுக்கணும் தான் தீர்மானம் பண்ணிக்குது. நம்ம யாருக்கு பிள்ளையா பிறக்கணும் தான் தீர்மானம் பண்ணிக்குது. ஆப்போசிட் தேவர்களெல்லாம் பூவை இறைக்கிறா. அது எந்த தெய்வத்து மேல அதிகமாக போய் விழுறதோ அந்த தெய்வம் பிரகிருதிக்கு தந்தையா வருது குழந்தைக்கு. புலிப்பால் கேட்போன்னு தெரியும். இந்த விக்னராஜன் பூ மாறி பொழுந்தான். அது மகாவிஷ்ணு மேல விழுந்தது. அன்னைக்கே தீர்மானம் ஆயிட்டான் மகாவிஷ்ணு மோகினியா வரணும்னு. ஆமை ஆத்துக்கு ஆகாதுன்னா மந்தார மலையை அதுக்கு மேலதான் வச்சு கடைஞ்சான். ஆந்தையில் கண்ணில் முழிக்கக்கூடாதுன்னா மகாலட்சுமிக்கு அதுதான் வாகனம். இந்த பிராணிகளெல்லாம் பிராண நிஷ்கலாவில் பிறந்திருக்கு. இது அறிஞ்சு அதன் வழியா நடக்கக்கூடிய மகாசக்தி மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு. இதே பிராணம் உயிர் இந்த சரணத்தை சொல்லச்ச பிரிஞ்சு போய் மலைக்கு போய் அந்த கதவெல்லாம் சாத்தி இருக்கும். நட மூடிட்டு இருப்பா. அப்படியே போய் சேவிச்சுட்டு அந்த கற்ப கிரகத்தை வெளியே ஒரு 3 சுற்று சுற்றிட்டு கிடுகிடுன்னு படி ஏறி போய் ஏறின படியாவே திரும்ப கடகடன்னு திரும்ப ஏறி போய் கடகடன்னு திரும்பி இறங்கி அங்கே போனால் நடக்குமா? மறுபடியும் 10 முறை ஏறி மறுபடியும் ஒரு 10 முறை இறங்கி கடைசியாக மேலே போய் என்ன நோக்கு மூச்சு வாங்கலே, இன்னும் ஒரு 10 முறை ஏறு, இன்னும் ஒரு 10 முறை இறங்கு. ஓ 40 முறை போனோம். என்ன ஏறு எடுத்த? பிராணன். சாத்தன கதவுக்குள்ளிருந்து பெருமாள் என்ன பார்க்குறார். நீ மலைக்கு போறியோ இன்னும் அந்த படிக்கிட்டு ஃப்ரீயாக இருக்கும். நம்ம யாரும் இழுத்து மேலே போக மாட்டா. குடுகுடுன்னு போகலாம், குடுகுடுன்னு வரலாம். ஒத்தனை பேராக போவே. பிராண நிஷ்கலா பக்தி பண்ணவனுக்கெல்லாம் இதுதான் 18 படி, எத்தனை வேணாலும் ஏறலாம். இதெல்லாம் சாதாரணமாக வராது. இந்த மாதிரி ஒரு உருவம் இருந்தால் தெய்வம் வெளியவும் தெரியும், உள்ளவும் தெரியும். நமக்கு வெளியில் தெய்வம் இருக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியறதா? அதனால்தான் இதெல்லாம் விளங்காத ஒரு எரும மாட்டு தலையோட படைச்சான். அது கூட ஐயப்பனோட பாதத்தை பிடிச்சி பிராண நிஷ்கலா பக்தியை கத்துண்டது. என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, அவளுக்கு லீலாவதின்னு பேரு, எரும மாடோட இருந்துவ. நீ மஞ்சளுக்குள் உறைந்து மங்களத்தை உண்டு பண்ற மஞ்ச மாதாவா வெளியில் இரு. என்னோட முடியும் பாதமும் கண்ட பிராண நிஷ்கலா பக்தியோட என் ஹிருதயத்துக்குள்ள இரு. இந்த மகா தகுதியை வாவரே அனுபவிக்கலை. தொட்டு வாழ் பயிற்சி அவரோட பண்ணவர், போரிட்டவர். ஒரு எருமைக்கு இத்தனை தகுதியை கொடுத்துருக்கார், நமக்கு கொடுக்க மாட்டாரா? நமக்கு கொடுக்கல? எல்லா வஸ்துவும் நாம அது விட்டு இருக்கிறோம். எதுவுமே நமதில்லை, நாம் நமக்குடையவர் அல்ல, நமக்கு யாரும் சொந்தம் இல்லை. நம்ம சொந்தம்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த பஞ்சபூதங்களோட பிராணனை நிஷ்கலா தத்துவத்தோடு பொண்ணாயினும் ஆணாயினும் ஆஷான் இடத்துல ஒப்படைச்சுட்டா. பிராண நிஷ்கலா பக்தின்னு இதுக்கு பேரு. இது 16வது சரணத்துல வருது. ஓம் சரணோம் சரணோம்னு சொன்னா பிராண நிஷ்கலா பக்தி ஆகுது.